இந்த ஆண் சிங்கங்களுடைய இறுதி காலகட்டம் இருக்குல்ல, ஐயோ கொடூரமான ஒரு அரசன், இதெல்லாம் வச்சுதான் ஒரு அரசனோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஒரு வீழ்ச்சி அடைந்த அரசனுடைய வாழ்ந்து கேட்டவன் அந்த லைஃப் ஸ்டைல் சிங்கங்கள் அப்படியே ஃபாலோ பண்றதுனால அதை வந்து காட்டுக்கு ராஜா அப்படிங்கிறாங்க. புலிகளுக்கு என்ன அப்படின்னா, அது மறைஞ்சிருந்து தாக்கணுங்கிறது தான் புலிகளுடைய எண்ணம். ஸோ உங்களுக்கு டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ணாது எப்பவுமே. அப்ப அந்த புலியை ஏமாத்துறதுக்கு என்ன பண்றோம், நம்ம மூஞ்சி மாதிரியே மாஸ்க பின்பக்கம் மாட்டிக்குவோம், போட்டோ மாதிரி ஒரு மாட்டிருப்பாங்க. நம்ம ஒண்ணுல பெண்ணீங்களா இந்த ஸ்டாலின் போல மோடி போல மாஸ்க் மாட்டாங்களே, அந்த மாதிரி தலைக்கு பின்னாடி மாட்டிருப்பாங்க. காட்டுக்குள்ள போகும்போது ஃபீட் பண்ணாதீங்க அனிமல்ஸுக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அது ஈஸியா பழகிருங்க அந்த விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் அதை நோக்கி வெயிட் பண்ண ஆரம்பிக்குங்க. குரங்குங்களாம் ஆப்பி குடிக்குது. குரங்குகள்லாம் என்ன பொருள்னா, காட்டுக்குள்ள போய் ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, குரங்குங்க எதுவுமே இப்ப காட்டுக்குள்ள போயிட்டு உணவுகளை சாப்பிட மாட்டேங்குது. லேஸ் தான் வேணும், அது மஞ்சள் கலர் லேஸ் தான் வேணும் கேக்குறீங்க. புல் அப்படின்னா பாயிண்ட், கோடு, இது ரெண்டுக்குமே தமிழ்ல பொருள் உண்டு. அப்ப அந்த புலினா புள்ளியாக இருப்பது புலி, ஓகே, புள்ளிகளோடு இருப்பது புலி, கோடுகள் இருந்தாலும் அதை பொதுவா புலின்றுவோம். அப்ப அந்த புலியிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டணும்ல, டைகரை வேறுபடுத்தி காட்டணும். அப்ப தமிழர்கள் அதற்கு வச்ச பேர் வந்து வேங்கை. வேங்கை அப்படின்னா வலுவான கைகள்னு அர்த்தம். வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு ரொம்ப நாளா நான் வந்து பாட்காஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த டாபிக் பார்த்தா அவ்வளோ ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பாட்காஸ்ட்ல வந்து இது வந்து பேசி நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நிறைய டிபேட்டே நடந்திருக்கும். விஜயா அஜிதா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வந்து நான்லாம் சிங்கம் செட்டு, நான்லாம் வந்து டைகர் செட்டு, புலி செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த இரண்டு மிருகங்கள் மேல ஃபேசினேஷன் இருக்கும். ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ மெஜஸ்டிக்கா இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து காட்டுல வீரர்கள். அவங்கவுங்க காட்டுல வந்து அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தலை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த சிங்கம் புலி அப்படிங்கிற மிருகங்கள் இன்னைக்கும் நிறைய பேர் வந்து ஃபேசினேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் எனக்கு அந்த ரெண்டு மிருகங்களை பார்த்தா, ரெண்டு பிக் கேட்ஸையும் பார்த்தா வந்து தோணும். அதை பத்தி ஒரு ஜாலியான கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பாரிக்கிட்ட இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசுறேன். வணக்கம் பாரி. ஏன்னா இதெல்லாம் பேசுறது கூப்பிடுறானே அப்படின்னு நீங்க யோசிச்சிங்களா, இல்ல இதை பத்தி உங்களுக்கும் சொல்றதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னு நினைச்சீங்களா? எப்படி சொல்றது, அரசியல் எல்லாம் பேசிட்டு இருக்க கூப்பிட்டு மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்ல, அது இயற்கையை பற்றியான புரிதல் இருந்தாதான் நீங்க அரசியல் எல்லாமே சரியா செய்யணும். அதனால தெரிந்து கொள்வது, இதை பற்றி பேசுவது, இந்த இயற்கையை பற்றி பேசுவதுல எல்லாம் நமக்கு ஆர்வம் தான். அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கிறீங்க. அறுவடை பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். கரும்பு விவசாயத்தை பண்ண வேண்டியதான் அப்படின்னு இல்ல. எனக்கு என்னன்னா டாக்ஸ் பத்தி நம்ம பேசிருக்கோம், கேட்ஸ் பத்தியும் பேசியிருக்கோம். ஆனா அன்னைக்கே நம்ம சொன்னோம் பிக் கேட்ஸ் பத்தி பேசுவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து எப்படி பேசணும், வித்தியாசத்தை பேசலாம். இவங்க ரெண்டு பேரும் மோத விட்டு பார்க்கலாம், அந்த மாதிரி ரொம்ப ஸ்டூபிடாவும் நிறைய பேசலாம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற இயற்கை வந்து ஏன் அது மாதிரி வடிவமைச்சிருக்கு, அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்ல. அதனால தான் இதை பத்தி ஒரு டாபிக் வைக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. எந்த ஒரு உயிரினத்தை பத்தி பேசும்பொழுது அதோடைய பரிணாம வளர்ச்சியை வந்து நம்ம பேசிதான் ஆகும். லியோ பேந்தரா, லியோ டைகரிஸ், பேந்தரா லியோ, பேந்தரா டைகரிஸ், சாரி. அந்த எல்லாமே ஒரே குடும்பத்திற்குள்ள வரக்கூடிய பெரும் பூனைகள் அப்படிங்கிற குடும்பத்துக்குள்ள தான் இது எல்லாமே வகைப்படுத்தப்படுது. இது சிங்கம், புலி, அதுக்கப்புறம் சிறுத்தை, அதுக்கப்புறம் ஜாகுவார், அதுக்கப்புறம் வந்துட்டு லெப்பர்ட், எல்லாமே வந்து பூமா, எல்லாமே லார்ஜ் கேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வருது. அப்ப இதுல இன்ஃபேக்ட் என்னன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுகளுக்குள்ளேயே இனப்பெருக்கமும் செய்ய முடியும். லைகர், டைகான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது ஒரு ஆண் சிங்கத்துக்கும் ஒரு பெண் புலிக்கும் குழந்தை பெற்றுக்க முடியும். அதே போல ஒரு ஆண் புலிக்கும் ஒரு பெண் சிங்கத்திற்கும் குட்டி பெற்றுக்க முடியும். அது முறைப்படியே லைகர் அண்ட் டைகான் அப்படின்லாம் அழைக்கப்படுவாங்க. இதுல லைகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகும். ஏன்னா அதோட ஜீன் வந்து இவ்வளவு அளவுக்கு மேல வளரக்கூடாதுங்கிற ஒரு இது இல்ல, ஸ்டாப் இல்ல. அதனால இருக்கிறதுலே பெரிய கேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைகர் தான் இன்னைக்கு. ஆமா, சிங்கத்துக்கும் பெண் புலிக்கும் பிறக்கிறது தான் லைகர். இப்போ இந்த லைகரை பொறுத்த வரைக்கும் அந்த க்ரோத் ஹார்மோன் ஸ்டாப் ஆகிறதுனால, அதாவது இந்த அளவுக்கு மேலே வளரக்கூடாதுன்னு ஸ்டாப் ஆகிறதுனால அது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் தான். அதனால ரீப்ரொடியூஸும் பண்ண முடியும். ஆனால் அது க்ரோத் அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே அது உடம்பு தாங்காது. ஸோ அந்த மாதிரி தாங்காமல் இன்டர்னல் ஆர்கன் ஃபெயில் ஆகி அது இறந்துரும். ஸோ அது இயற்கை இல்லைங்கிறத காட்டுது. அது கரெக்டா? இயற்கை இல்லைங்கும் போது ஏதாவது ஒரு குறைபாடு வந்து அதுக்குள்ளே இருக்கும். அந்த குறைபாட்டில் அந்த லைகருக்கும் அந்த மாதிரியான குறைபாடுங்கிறது இருக்கு. ஸோ இதுதான் இந்த பெரும் பூனைகள். இந்த பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்மைலடான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேபர் டூத் கேட்டும்பம்ல ரொம்ப சாமானியர்கள் சொல்றது வந்து சேபர் டூத் ஐஸ் ஏஜ் படத்துல வருமே டியேகோ, அந்த பல்லு இப்படி இருக்கிற அந்த பெரும்பூனை. அது இது ஆக்சுவலா இதை விட பெருசா இருக்கும். சிங்கம் புலிகளை விட ஒரு 2 மடங்கு. இந்த 10,000 BCன்னு ஒரு படம் வந்து அதுல வந்து ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப பெருசா காட்டியிருப்பாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மி. ஆனா பட் உங்களுக்கு நீங்க பார்க்கும் பொழுது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற ஒரு அடல்ட் சிங்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அடல்ட் சிங்கத்தை விட அது வந்து இன்னும் ஒரு கா மடங்கு அடல்ட்
மேல் லைனை விட ஒரு 1/4 மடங்கு அதிகமா இருக்கும். அதாவது அட்லஸ் லைனோட பெருசு. அட்லஸ் லைன் ஒன்று இருந்தா அழுது போச்சு, அதோட பெருசு சேபர் டூத். அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய பல் வந்து ரொம்ப பெரிய ஒரு கோரப்பற்கள் நம்ம யானை தந்த மாதிரி முன்பக்கம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சேபர் டூத். இந்த சேபர் டூத்தோடைய கிளை இனங்களாக அப்படியே பரிணமிச்சு வந்ததுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல வகை வேட்டையாடக்கூடிய பூனைகள். இதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பு இது இந்த அசைவ உணவு, இந்த சைவ உணவு அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சி இந்த கார்னிவோரஸ் இதெல்லாம் உருவாகுது. இந்த பாலூட்டிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைனோசர்கள் காலகட்டத்தில் சின்ன சின்ன உயிரினங்களாக இருந்தவை இந்த பெரிய உயிரினங்கள் எல்லாமே இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்லக்கூடிய அந்த எரிக்கல் வந்து உழுகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்துல ஒரு பெரிய புகை மூட்டம், அந்த எரிமலைகளோட எரிஞ்ச அந்த புகை, அப்புறம் அந்த அடிச்ச இம்பாக்ட்ல வந்து பல ரேடியேஷன் மாதிரியான விஷயங்கள்ல இந்த உலகமே அழிகிறதுக்கு சூரிய வெளிச்சமே இல்லாத சில 100 ஆண்டுகள் வந்து சூரிய வெளிச்சமே வந்து உலகத்துக்குள்ள அப்ப இருட்டா தான் இருக்கும். நினைச்சு கூட பார்க்க முடியல. முழுக்க அந்த புழுதி காத்துல அந்த சூரிய வெளிச்சமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது இப்போ உங்களுக்கு ரொம்ப புயல் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வெளிச்சம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி டல் தாண்டி தானே வரணும். அந்த ஃபாக் தாண்டி மேகம் ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து செடிகள்னால எல்லாம் வந்து போட்டோசிந்தசிஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் செயின் வந்து பெரிய அளவு பாதிக்கப்படுது. இப்ப இதுல எதெல்லாம் சர்வே ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த சிறு வகை டைனோசர்ஸ், அன்னைக்கு இருந்த சிறு வகை பாலூட்டிகள். இந்த சிறு வகை டைனோசர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பறவைகள். அன்னைக்கு எதெல்லாம் சிறு வகை டைனோசரா இருந்துச்சோ அதெல்லாம் தான் இன்னைக்கு பறவையா மாறி இருக்கு. பெலிகன், கோழி, காக்கா, இந்த மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டி டைனோசர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பறவை இனங்களாக மருவி இருக்கு. நீங்க சிக்கன் இதெல்லாம், கோழி இதெல்லாமே பொதுவாகவே பறவை இனம் அப்படின்னா அதுதான் டைனோசருடைய நேரடி வாரிசு. ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு இப்போ சர்வைவர்ஸ். ஆமா. அதுக்கு அடுத்து கொஞ்சம் இருக்கக்கூடிய உயிரினங்கள்னா அந்த பாலூட்டிகள். இந்த பாலூட்டிகளுக்கு இந்த டைனோசர்கள் இல்லாதனால ஒரு பெரிய எவல்யூஷன் ஓப்பன் ஆகுது. ஓகே, அவங்க டாமினன்ட்டா இருக்கிறதுக்கு அது வரைக்கும் வந்து பயந்து புதர்களுக்குள்ளேயும் இதுகளுக்குள்ளேயும் வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த பாலூட்டி உயிரினங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அப்ப அதுல ஒரு தரப்பு வந்து மேய்ச்சல் உயிரினங்களாகவும் இன்னொரு தரப்பு வந்து வேட்டையாடக்கூடிய உயிரினங்களாகவும் பரிணமிச்சு வருது. இந்த பரிணமிச்சு வளர்றதோட பல அதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஸ்பீசிஸ் வரும். அதுல நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்சதை நான் சொல்றேன். அதுல இந்த கடைசியா இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது இந்த லாஸ்ட் ஐஸ் ஏஜ்னு சொல்ற காலகட்டத்துல மனிதர்களால் பார்க்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் வந்து இந்த சேபர் டூத். அதாவது கோஎக்ஸிஸ்ட் ஆயிருக்காங்க சொல்றீங்க. மனிதர்கள் இருந்த காலகட்டத்துல சேபர் டூத் இருந்துச்சு. சேபர் டூத்தோட டயட்ல மனிதர்கள் இருந்தாங்க. ரைட். அது சேபர் டூத்தோடைய குகைகள்லாம் கண்டுபிடிச்சப்ப அதுல மனித பெண்கள் இவங்களுடைய எலும்பு கூட எல்லாம் நமக்கு அந்த ஃபாசில் கிடைச்சிருக்கு. சோ அதோட குகைக்குள்ள நம்மளெல்லாம் அது சாப்பிட்டு ருசிச்சுட்டு இருந்திருக்கு. அப்ப மனிதர்களே அது வேட்டையாடி கொண்டிருந்த ஒரு உயிரினமாக அந்த சேபர் டூத் இருந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மனிதர்கள் அதை வேட்டையாடி இருப்பாங்க. குகை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. சேபர் டூத்தோட மனிதர்கள் சண்டை போடுற அந்த வேட்டையாடுற அந்த குகை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. மனிதர்கள் அதோடைய தலை எலும்பு இருக்குல்ல, அதோட அந்த எலும்பை வந்து அவங்க வந்து ஒரு ரிவார்டா ஒரு ரிவார்டா பயன்படுத்திருக்காங்கிறதுக்கு மனிதர்களுடைய செட்டில்மெண்ட்ல அதோட தலை எலும்பு மட்டும் கிடைச்சிருக்கு. அது இருந்த காலத்துல மனிதர்கள் பார்த்து ஒரு கொடூரமான மேமத் கூட நம்ம இருந்தப்பையும் நம்ம இருந்திருக்கோம். அந்த முடியோட கூடிய யானைங்கிறது அது காலகட்டத்திலயும் நம்ம மனிதர்கள் இருந்திருக்கோம். இதெல்லாம் வந்து அழிஞ்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ஆண்டுகள் தான் அறிவியல் சொல்றது. அப்ப அது வரைக்கும் அது இருந்திருக்கு. அப்ப மனிதர்கள் நம்ம வந்து இந்த ஆரம்ப காலகட்ட கற்கால ஆயுதங்களோடு மனிதர்கள் உலகம் முழுக்க வலம் வந்து கொண்டிருந்த காலகட்டத்துல இவைகள் எல்லாம் இருந்தது. மனிதர்களோடு அதுகள் மோதி அப்புறம் கால சூழல்கள் இதெல்லாம் வந்து அவைகளோட அழிவுக்கு காரணமாக அமைஞ்சு இன்னைக்கு காணாம போயிருச்சு. அதுகளுடைய ஒரு கிளை இனமாகத்தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பெரிய பிக் கேட்ஸ். அன்னைக்கு இருக்கிறதுலே ஆபத்தானது அதுதான், ஸ்மைலோடான் தான். அதுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர்ல தான் நீங்க இருக்கக்கூடிய இங்க புலி, சிங்கம் இதெல்லாமே வருது. ஆனா அது சைமல்டேனியஸா அதுகளும் எவால்வ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி சிங்கம் புலி இருக்க காலகட்டத்திலேயே சிறுத்தை இருக்குல்ல, அதே போல அன்னைக்கு வந்து ஸ்மைலோடான் இருந்த காலகட்டத்திலேயே சிங்கம் புலிகளோட மூதாதைகளும் இருந்தாங்க. ஆனா அப்ப அதுக்கு வந்து ஏபெக்ஸ் பிரெடேட்டரா இல்ல, இதுதான் ஏபெக்ஸ் பிரெடேட்டரா இருக்குது. இதோடைய டிக்ளைனுக்கு அப்புறம் சிங்கமும் புலிகளும் ஏபெக்ஸ் பிரெடேட்டர்களாக மாறுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற சண்டை சிங்கத்திற்கும் புலிக்கும் இருந்தது. டைரக்டாவே எங்க நம்ம குஜராத்ல சொல்றீங்களா? குஜராத்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே சிங்கங்கள் வாழ்ந்திருக்கு. என்ன சொல்றீங்க ப்ரோ? நான் நினைச்சேன் அந்த குஜராத் வரைக்கும் தான் இருந்துச்சாங்க. கிர் ஃபாரஸ்ட் நினைச்சேன். ஏசியாட்டிக் லைன்ங்கிறது தான் ஸ்பீஷிஸ். ஓகே. ஏசியாட்டிக் லைனோட ஹேபிடாட்ங்கிறது வந்து கிர் மட்டும் கிடையாது, அது டெக்கான பீடபூமியிலுமே அவைகள் வாழ்ந்திருக்கிறது.
அந்த இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹேபிட்டேட் சேஞ்ச் ஆகிறது, மனிதர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. அப்போ உங்களுக்கு புலி வந்து காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடியது, அது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்காது. நீங்கள் புலியை பார்க்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக தான் சைட்டிங். ஆலை காடுகளா இல்லை ரொம்ப அடர்ந்த காடுகள்? அடர்ந்த இருண்ட காடுகள், அது வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சமே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காடுகள், ரொம்ப வந்து எப்பவுமே நீரோட்டம் இருக்கக்கூடிய எவர் கிரீன் ஃபாரஸ்டாக இருக்கக்கூடிய காடுகளில் தான் புலிகளுடைய வாழ்விடமாக இருக்கும். ஆனால் சிங்கங்களோட வாழ்விடம் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா புதற்காடுகள்பாங்க. சிங்கங்களுடைய வாழ்விடம் வந்து புதற்காடுகள், சவானாஸ் ஆப்பிரிக்கா. ஓகே, நம்ம குஜராத் காடுகளுமே புதற்காடுகள் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்கும், ட்ரையா இருக்கும், புதர் மண்டி கிடக்கும், அங்கங்க செடி இருக்கும். ஸோ சிங்கத்தையும் நீங்க டக்குன்னு கண்ணில் எல்லாம் பார்த்துட முடியாது, பட் அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு லைஃப் இதுல இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி காடுகள் தமிழ்நாட்டிலுமே இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்கல்ல? இன்னைக்கு நீங்க ரொம்ப சிம்பிள், நீங்க இன்னைக்கு சென்னை டு திருச்சி நீங்க போறீங்க, இந்த சுத்தி ஹைவேஸ் சுத்தி பாருங்களேன், உங்க கண்ணில் என்ன படுது? அந்த ட்ரை ஃபாரஸ்ட் தான் இருக்கு. அந்த மாதிரியான காடுகள், அந்த மாதிரி காடுகள்லாம் சிங்கத்தோட ஹேபிட்டேட் தான் இருந்துச்சு. அடர்ந்த காடுகள் புலிகளோடது, இதோடது சிங்கங்களோட. அப்ப நம்ம என்ன பண்றோம், சிங்கங்கள் வந்து ரொம்ப ஓப்பனா கண்ணுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கும்போது மனித நாகரிகம் வளர்ச்சி அடைய அது ரொம்ப அதிகமாக வேட்டையாடப்பட்டது. ஏன்னா அது கூட்டம் இருக்கும், டக்குன்னு தெரியுது, மனிதர்களால ஈஸியா அதை போய் கொல்ல முடியும். அப்ப என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுல அதோட ஹேபிட்டேட் லாஸ் ஆகி மனிதர்களோட இனப்பெருக்கம், அது சவுத்துல தானே ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த காடுகளில் மக்கள் அதிகரிகமாக நடமாட ஆரம்பிக்கும் பொழுது இந்த சிங்க இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி நம்ம மனித வளர்ச்சியில் அது காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல ஏசியாட்டிக் லைன் இருக்குது அப்படின்னா அது வந்து குஜராத்தில் கிர் ஃபாரஸ்ட்டில் தான் அதோடைய ஹேபிட்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வண்டலூர்ல இருக்கிறது எல்லாமே ஏசியாட்டிக் லைன் தான், ஆப்பிரிக்கா லைன் கிடையாது. உங்களுக்கு வந்து ஏசியாட்டிக் லைன் தான் இருக்கும். அதாவது மெயின் கம்மியா இருக்கும். கரெக்டா? முடி கொஞ்சம் வழுக்க விழுந்த சிங்கங்கள் மாதிரி இருக்கும். சைஸ் வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கன் லைனுக்கும் ஏசியாட்டிக் லைனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த உருவத்திலுமே கொஞ்சம் ஆக்சுவலா ஆப்பிரிக்க லைன் வந்து ரொம்ப பயங்கர கம்பீரமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏசியாட்டிக் லைன் வந்து கொஞ்சம் அந்த லென்த் எல்லாமே கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். அதோட முடியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்க லைன் மாதிரி அடர்த்தியான முடிகள் இருக்கு. கொஞ்சம் அங்கன்றீங்கன்றமா லைட்டா இருக்கும். முடி இருக்கும், மேன் இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு பாடி ஸ்ட்ரக்சருமே வந்து பாத்தீங்கன்னா ஏசியாட்டிக் லைன் வந்து ரொம்ப ஸ்கவுட்டா இருக்க ஃபீல் இருக்கும். உங்களுக்கு குட்டையா தடியா இருக்க மாதிரி இருக்கும். ஆப்பிரிக்க லைன் வந்து கொஞ்சம் ஹியூஜா ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதோடைய வேரியேஷன். இந்த ஆசியா லைனுக்கும் ஏசியாட்டிக் லைனுக்கும் மூதாதி ஒன்று தான், சிங்கம் தான். சிங்கத்தில் ஒரு மூதாதி ஒன்றா தான் இருந்திருக்கு. அது இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பெரிய இதோடைய இது ஆசிய கண்டத்துக்குன்னே ஒரு தனி ஸ்பீசிஸா இது உருவாகிறது, ஆப்பிரிக்க கண்டத்துக்குனே தனி ஸ்பீசிஸா அது உருவாகிறது. ஓகே, ஆப்பிரிக்காலே சமோவா லைன் ஒன்று இருக்கும், அது ஏசியாட்டிக் லைன் மாதிரி கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ஆப்பிரிக்கால ஒரு சப்ஸ்பீசிஸ் வந்து ஒரு 3-4 சப்ஸ்பீசிஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. கொஞ்சம் வேரியேஷன்ல இருக்கும். ஒரு சிலருக்கு கருப்பு மெயின் இருக்கும், ஒரு சில அந்த மாதிரி மாறும், லைட்டா வெள்ளையா இருக்க மாதிரி இருப்பான். அப்ப இதெல்லாம் வந்து சப்ஸ்பீசிஸ்ல வரும். அது அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். அதுல நிறைய இருக்கு, சப்ஸ்பீசிஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இங்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புலிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புலிகளுக்குமே நிறைய சப்ஸ்பீசிஸ் இருக்கு. சைபீரியன் டைகர் இருக்குது, சுமாத்ரா டைகர், பெங்கால் டைகர் தான் இன்னைக்கு இது இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்க டைகருமே இன்னைக்கு வந்து அது வேற சப்ஸ்பீசிஸ்னு சொல்றாங்க. அப்படியா? அப்ப நம்மளது பெங்கால் டைகர் இல்லையா? பெங்கால் டைகர் இதை வந்து இதையுமே ஒரு தனி சப்ஸ்பீசிஸா கணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட ஹண்டிங் பேட்டர்ன்ஸ், அதோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி சப்ஸ்பீசியஸா நான் சொல்றேன், அந்தந்த ஊர் புலி அந்தந்த ஊர் புலி தான். நீங்க அங்க இருக்க புலியை கொண்டு இங்கேயோ, இங்க இருக்க புலியை கொண்டு அங்கேயோ விட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாது, வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம் அதுகளுக்கு. ஸோ இதுதான் விஷயம். பாத்தீங்களா, மோடியோட கவர்மெண்ட்ல அழிஞ்சு போன இதெல்லாம் சீட்டாவை எடுத்துட்டு வந்து இங்க வந்து விட்டாங்க. ஆனா கொஞ்சம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுங்க வந்து செத்து போச்சு. அது தெரியல, அது செத்துதான் செத்து போச்சுங்க. ஆமா, நிறைய செத்து போச்சு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஊர்ல இங்க வந்து அனிமல்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வேற. ஓப்பனா நான் சொன்னேன், இன்னைக்கு வைல்ட் டாக்ஸ் இல்ல, சாரி, நம்ம நாட்டு நாய்கள் இருக்குல்ல, இந்த நாட்டு நாய்கள் இன்னைக்கு காடு முழுக்க பரவிட்டு இருக்கு. அங்க உள்ள போயிட்டாங்களா? உள்ள காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குது. அது வந்து அது என்னன்னா, நம்ம நாட்டு நாய்கள் கூட நிறைய பார்வோ இந்த மாதிரியான வைரஸஸ் எல்லாம் இருக்கு. இந்த வைரஸ் எல்லாம் போயிட்டு அது சிங்கம் புலிக்கு பரப்பி விட்டுருது. பார்வோக்கான அந்த இம்யூனிட்டி வந்து அதுங்களுக்கு இல்ல. இங்கேயும் எந்த அந்த வைரஸுக்குலாம் வந்து இம்யூனிட்டி வந்து எந்த உயிரினத்துக்குமே இங்க கிடையாது. அப்ப இதுகள் மூலமா பார்வோ நோய் வந்து அதுகளுக்கு பரவுது. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது தாக்க பிடிக்க முடியல. பார்வோலாம் வந்து ரொம்ப ஒரு ட்ரிப்ஸா ஏற்றி அதோட உடம்புல வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகிற வரைக்கும் வேற இதெல்லாம் மெடிசன்லாம் கிடையாது. அதுக்கு ப்ரிவென்டிவா தடுப்பூசி சொல்லுவாங்க. பட் தடுப்பூசி போட்டிங்கனாலுமே
பார்வை அட்டாக் ஆகிற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அது நீங்கள் வந்து முழுமையாக 100% தடுக்க முடியல. பட் அந்த நோய் பரவுது. அதுக்கான உண்மையான காரணம் அதை எப்படி க்யூர் பண்ணுறதுங்கிறது தெரியல. அதுக்கு ஏதாவது நம்ம முன்னோர்கள்கிட்ட அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு அந்த நோயினால நிறைய மேமல்ஸ் வந்து பாலூட்டிகளுக்கு வந்து கெனைன் பார்வோன்னு சொல்லுவாங்க. அந்த கெனைன் பார்வோ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்கம் புலிகளுக்கு ஃபீலைன் பார்வோன்னு ஒன்று இருக்கு. அது பூனைகள் மூலமாக பரவக்கூடியது, கெனைன் மூலமாக இப்போ இந்த மாதிரி இந்த பார்வோ வைரஸ்லாம் பரவிட்டே இருக்கு பயங்கரமா. அப்போ என்ன ஆகுதுன்னா இதன் மூலயமா வந்து சிங்கம் புலிகளுக்கு எக்ஸ்டென்ட் ஆகுது. மேபி அந்த சிறுத்தைகளும் அந்த மாதிரி ஏதாவது காரணமாக இறந்துருக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷனில் கொண்டு போய் தான் விட்டுருப்பாங்க. அது எப்படி அது அவ்வளோ சீக்கிரம் செத்துச்சுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் விட்டாங்க, அதுக்குள்ளே செத்துச்சுன்னு தெரியல. இன்னொன்று, ரீஇன்ட்ரடியூசிங் ஒரு எக்ஸ்டென்ட் ஸ்பீசியஸுங்கிறது வந்து இயற்கைக்கு மாறானது கிடையாது. சரி, புரியுதுங்களா? அதை இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு அந்த பேலன்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு வழி இல்லாமல் அதை பண்ண வேண்டியதாக இருக்கு. க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸை கொண்டு வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கிர் ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு சிங்கங்கள் இருந்திருக்கு, சிறுத்தைகளும் இருந்திருக்கு. சரி, அந்த சீட்டாஸ் இருந்திருக்கு, இந்தியன் சீட்டாஸ். இந்த இந்தியன் சீட்டாஸ் வந்து எப்படி அழிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் ஹண்டிங் தான். அது வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து ஓவரா வேட்டையாடினாங்க சிறுத்தைகளை. சிறுத்தைனா நீங்க நம்ம ஊர்ல சொல்ற சிறுத்தை வேற, சீவங்கி புலி வேற. நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாமே சிறுத்தை சிறுத்தைனே சொல்றாங்க. சிறுத்தை அப்படிங்கிறது நம்ம நீங்க லெப்பர்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் சிறுத்தை. அதுதான் நம்ம ஊர்ல இருக்கு. சீட்டா நம்ம ஊர்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, நம்ம காடுகள்ல அது கிடையாது. சீட்டாவும் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேட்டையாடுற உயிரினம். இந்த இதுக்கு தமிழ்ல பேர் வந்து சீவங்கி புலி. சீவங்கி புலி வேங்கை இல்ல, அது வேங்கைங்கிறது டைகர். ஓகே, வேங்கை என்ன டைகரா? புலி அப்படின்னாலும் டைகரை குறிக்கும். ஏன்னா புல் அப்படின்னா பாயிண்ட், கோடு, இது ரெண்டுக்குமே தமிழ்ல பொருள் உண்டு. அப்ப அந்த புலினா புள்ளியாக இருப்பது புலி. ஓகே, புள்ளிகளோடு இருப்பது புலி. கோடுகள் இருந்தாலும் அதை பொதுவா புலின்றுவோம். அப்ப அந்த புலியிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டணும்ல, டைகரை வேறுபடுத்தி காட்டணும். அப்ப தமிழர்கள் அதற்கு வச்ச பேர் வந்து வேங்கை. வேங்கை அப்படின்னா வலுவான கைகள்னு அர்த்தம். டைகரோட ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அதனால வேங்கை அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த வலுவான கைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. இப்ப என்னன்னா நம்ம ஊர்ல தான் அந்த குழப்பத்துல வந்து ரெண்டையுமே புலி புலினே சொல்ல ஆரம்பிச்சிடறோம். அப்ப அது ஆக்சுவலா புலினா புள்ளியோடு இருக்கிறது தான் புலி. இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆனதுனால வேங்க புலிம்பாங்க. டைகர் வந்து வேங்க புலி அப்படிம்பாங்க. சாதாரண புலி அப்படின்னா புலி. ஆனா அது சின்னதா இருக்குங்கிறனால அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சிறுத்தை, சிறுத்தை புலி, சிறுத்தை புலி அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்படிதான் பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. இப்ப நம்ம ஊர்ல இல்லாததுனால அதுக்கு பிற்காலத்துல சீவங்கி புலின்னு சொல்லி நம்ம சீட்டாஸுக்கு வந்து பேர் வைக்கிறோம். இந்த சீட்டாஸ் வந்து ஒரு காலத்துல வந்து கிர் பகுதிகளில் அதிகமா இருந்திருக்கு. அந்த இதை வந்து முழுக்க முழுக்க முகல் ரூலர்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வந்து வேட்டையாடி வேட்டையாடி அதோட தோலுக்காக வேட்டையாடி வேட்டையாடி கொண்டு விட்டாங்க. இதுல ஒரு படி மேல போய் அன்னைக்கு அந்த சிறுத்தை வந்து நாய் வளர்க்குற மாதிரி, வேட்டை நாய் வளர்க்குற மாதிரி அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அசால்ட்டா அடிச்சு வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வளர்த்ததும் கடைசியில காணாம போயிருச்சு. அப்படி மாதிரி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க, ப்ரீட் பண்ணிலாம் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க, வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க சிறுத்தையை. அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் லா இதெல்லாம் வந்தோடனே அதுவும் போனால இன்னைக்கு அந்த ஸ்பீசிஸே இல்லாம போயிருச்சு. மேபி கேப்டிவ்ல கூட இருந்திருக்கும். ஏன்னா வளர்த்துருக்காங்க, அரசர்கள்லாம் அந்த சிறுத்தை வளர்த்துருக்காங்க, அது கூட வேட்டைக்கு போயிருக்காங்க. நாயை பழக்கிற மாதிரியே இந்த சிறுத்தையை பழக்கி வேட்டைக்கு போயிருக்காங்க. இப்ப அதெல்லாம் அது அழிஞ்சு போச்சு. இப்ப இது அழிஞ்சனால அந்த இடத்துல சிறுத்தைகள் வேட்டையாட கூட மற்ற உயிரினங்கள் இருக்கும்ல, அதுகளுக்கு வந்து நேச்சுரல் ஹண்டரே கிடையாது. அதனால பெருத்து போயிருச்சு. அதனால அதுக்கெல்லாம் அதிகமா அதிகரிச்சுட்டே போகுது. அது ஸோ அதுல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி இல்லைங்கும் போது ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிறுத்தைங்கிற அடிப்படையில கொண்டு வர இந்த ஊர்ல ஆப்பிரிக்கால வந்து சிறுத்தைகளை வாங்கி கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலியமா அட்லீஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்த்துருக்காங்க. பட் அதுவும் ஃபெயிலியர் போல தெரியல. ஸோ இது ஒரு வேறொரு ஸ்பீசிஸோட இடத்த இன்னொரு ஸ்பீசிஸை கொண்டு வந்து நிரப்புறது. அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அழிஞ்சிருச்சுன்னா வேற வழி இல்லை, கொண்டு வந்து செஞ்சுதான் ஆகணும். இப்போ நம்ம ஊர் யானைகள் இருக்கு, நம்ம காட்டுல யானை ஃபுல்லா அழிஞ்சிருச்சுன்னு வைங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஐயோ, ஆப்பிரிக்கான வந்து நிறைய சாப்பிட்டுருமே, வேற வழி இல்லை, ஆப்பிரிக்கா யானை கொண்டு தான் உள்ள விடணும். அதனாலதான் அந்த யானையோட இது ஸ்பேஸ வேற ஏதாவது உயிரினம் அங்க ஃபில் பண்ணுமானா யானை அளவுக்கு யானையால தானே காடே இருக்குது, அதை கொண்டு வந்து விட வேண்டிய சிச்சுவேஷன் ஆகும். ஸோ அதனால அந்த ஒரு அந்த அளவுக்குலாம் போயிடாதீங்க, இருக்கிறத பாதுகாத்துக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் இப்ப என்னன்னா இந்த ஒரு காலத்துல எல்லாமே ஒன்னா இருந்துச்சுன்னு சொல்றேன். இந்த பகுதிகள் இதோட எல்லைகள் வந்து நெருங்கி நெருங்கி இருந்த காலகட்டத்துல சிங்கங்களும் புலிகளும் கன்ஃபரண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல், ரெண்டும் அது வந்து இயற்கையில அது நடந்திருக்கு. தமிழ்நாட்டு பகுதியிலாம் அது நடந்து இருக்குது ஒரு காலத்துல. அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்ல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு சூழல்
புலியும் சிங்கமும் அதோட ஹேபிடேட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதில் அந்த ஃபைட்ஸும் நடந்திருக்கு, டெரிட்டோரியல் சண்டைகளும் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புலியே வந்து அதோடைய எவல்யூஷன் பேட்டர்னில் அது காட்டுக்குள்ளே முழுசாக போனதுக்கான அடிப்படை காரணமே சிங்கங்களுடைய அதோட அந்த எவல்யூஷனில் வந்து இதை நீ எடுத்துக்கோ, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது பிரிஞ்சு போயிருக்காங்க. ரெண்டும் ஒரு காலத்தில் ஒன்றா கோ எக்ஸிஸ்ட் ஆகி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெரிட்டோரியல் பிரிவில் தான் புலின்னு ஒரு இனமே சிங்க இனம்ங்கிறதே பிரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரெண்டுக்கும் ஆன்செஸ்டர் ஒன்று தானே. எந்த காரணத்துக்காக பிரிகிறாங்க? அதான் அதோட ஹேபிடேட்டல் சேஞ்ச் தான். இந்த ஹேபிடேட்டில் மட்டும் இருக்கிறது புலியாக மாறிடுது. இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற இது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியலை அமைச்சுக்கிட்டு சிங்கமாக மாறிடுது. இந்த சிங்கங்கள் அந்த ஸ்மைலடானோடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை அப்படியே ரீட்டைன் பண்ணுது. இல்லைங்க, நீங்க சொல்றது எங்க திரும்ப செமையா மேட்ச் ஆகுது. நார்த் அமெரிக்காலையும் சவுத் அமெரிக்காலையும் ஜாகுவாரும் இந்த பூமாவும் இருக்குல்ல, அவங்க அப்படிதான் பக்கத்துலயே இன்னும் இருக்காங்க. ஆனா வேற மாதிரி இடத்த பிரிச்சுட்டேன். ஜாகுவார் வந்து அந்த மரத்துல எல்லாம் போய் தண்ணிக்குள்ள விழுந்து எல்லாம் பண்ணும். இது வந்து மலை மேல ஏறும், ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும். ஆமா. ஸோ அந்த அந்த ஹேபிடேட் பிரிய அது ரெண்டு புது ஸ்பீசிஸா அவங்க உருவாகியிருப்பாங்களா. அது புலிகளும் சிங்கங்களும் அந்த அந்த பிரிவினை என்பது அப்படிதான் நடந்திருக்கணுங்கிறாங்க. அது நம்ம ஊர்ல தான் நடந்திருந்தா. ஏன்னா உங்களுக்கு சீனா, இந்தியா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த தாய்லாந்து இந்த மாதிரியான பகுதிகள் மட்டும்தான் புலி இருக்கு, டைகருக்கான ஒரு ஸ்பேஸ். அப்புறம் ரஷ்யா, சைபீரியன் டைகர் இதெல்லாம் வந்து ஒரு. ஆனா இது எல்லாமே இந்த ஏசியா சம்பந்தப்பட்டதுதான். புலி வந்து அங்க கிடையாது. உங்களுக்கு வந்து சிங்கங்கள் பிரதானமா இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால டைகர்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த டிராபிக்கல் கிளைமேட்ல சிங்கங்களோட அடாப்டேஷன் தான் புலியாக மாறி இருக்கணும்ங்கிறது அவங்களுடைய கணிப்பு. அப்ப அதுக்காக சிங்கம் முன்னாடி வந்துச்சுன்னு நம்ம சொல்லல. இந்த மூதாதைகள் அந்த மூதாதையோட இனம் கிளை இனமாக பிரிஞ்சு இந்த எவல்யூஷன் இப்படி பிரிஞ்சிடும். ஒரு அப்பா இருப்பாரு, அதுக்கு பிறக்கிற குழந்தைகளாக 2 குழந்தைகளாக பிரிஞ்சிடறாங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த சிங்கங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்மைலடானோட லைஃப் ஸ்டைல், நான் சொன்னேன்ல அந்த சேபர் டூத் கேட், அதோட லைஃப் ஸ்டைலை கிட்டத்தட்ட ரீட்டைன் பண்ணுது. ஏன்னா ஸ்மைலடானும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட்டமாக வாழக்கூடிய ப்ரைடு இந்த மாதிரி ஒரு 3-4 உயிரினங்களாக வாழக்கூடிய ஒரு கூட்டத்தை குடும்பமா இருப்பாங்க. புலிகள் அப்படி கிடையாது. புலிகள் வந்து சாலிட்ரி கிரீச்சர்ஸ். இனப்பெருக்க காலகட்டத்தில் மட்டும்தான் ஆண் புலியும் பெண் புலியும் சேரும். ரொம்ப ரேர் கேசஸ்ல குட்டி பிறக்கிற வரைக்கும் ஆண் புலி சில சிச்சுவேஷன்ல கண்ணப்படுது. பட் ஆனா ஜென்ரிக்கா பெண் புலி தனியா தான் இருக்கும். பெண் புலியும் ஆண் புலியும் தனியா தான் இருக்கும். மேட்டிங் காலகட்டத்தில் மட்டும் ஒன்று சேரும். அந்த டைம்ல வேற ஒரு ஆண் புலி வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அதுகளோட சண்டை நடக்கும். ஆணுக்கும் அவரோட கிலோமீட்டர் பாதுகாக்கிறதுக்கு சண்டை டெரிட்டோரியல் சைட்ல இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் மேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண் புலி வந்து என் கடமை முடிந்து விட்டது, வாழ்த்துக்கள் தோழி அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிடும். நீங்க வந்து நீ என்னமோ குட்டியை வளர்த்து நீ என்னமோ பண்ணி. ஆனா மேல் டைகரோட லைஃப் இருக்குல்ல பாரி, அந்த பிக் கேட்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் லைஃப் ஸ்டைலாம். தனியாவே இருக்கிறது, தூங்குவானா தூங்கிட்டே இருப்பானா, அப்புறம் போய் ஸ்ப்ரே பண்ணுவானா, அப்புறம் ஹண்டிங் உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ரேயிங் வந்து அது ரெண்டுக்குமே பொதுதான். இல்ல ஃபீமேல் அண்ட் மேல் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதுல என்னன்னா அது வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கு போவான். இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிங் அப்படிங்கிறது கூட நம்ம ஏற்கனவே பேசிக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஹண்ட் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு சாப்பிட தேவையில்ல, அப்படியே தூங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு என்ன டைகரை பார்த்து ஏன் ஃபேசினேட் ஆகுனா பாரு, இவங்கெல்லாம் குடும்பமா இருக்காங்க. நம்ம மேல் லைன் தாடி வச்சிருப்பான்ல, அவன் போய் அவன் பொண்டாட்டி வந்து ஹண்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும், மற்றவங்க ஹண்ட் பண்ணி கொடுப்பாங்க, படுத்திருப்பான், சில நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் இந்த ஆண் புலி வந்து போயிட்டு பெரிய பெரிய கௌரெல்லாம் ஹண்ட் பண்ணுறப்போ அதுக்கு உடம்புலாம் வந்து கிழிச்சிக்கும், நிறையா அடிலாம் போட்டுரும். ஸோ சாப்பிட்டுட்டு அதோட உடம்பு சரியாகிற வரைக்கும் அதை தன்னை பாதுகாத்துக்கணும். எல்லாத்தையும் தனியாகவே பண்ணிட்டுருக்கணும்ல லைஃப் ஃபுல்லாக. கடைசி வரைக்கும் சிங்கிள் தான். அப்போ புலிடா அப்படின்னு 90s கிட்ரா. அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும் எப்பவுமே. அது புலிகளோட வாழ்க்கை அந்த மாதிரி தான். வந்து குட்டியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து ஆண் புலி எடுத்துக்கிறதுல பெண் புலிகள் தான். அதுக்கு ரீசன் வேறுங்க. அது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு ரொம்ப ஆபத்தான பகுதி. ஒரு ஈவென்ட் டெரைன் கிடையாது, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கிடையாது. மறைஞ்சிருந்தா வேட்டையாடணும். 2-3 புலிலாம் இருந்துச்சுன்னா அதுகளுடைய அந்த சைலண்டாலாம் இது பண்ணி அமைதி காத்துலாம் போய் வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ப என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் தனியா இருந்தா தான் அதுகளால ஈஸியா வாழ முடியுது. இல்ல நீங்க வேட்டையாடுறது சொன்னீங்க. சிங்கங்களுக்கு 3 விதமான வேட்டையாடுறதுக்கா. ஒன்னு வந்து ஆம்புஷ், இன்னொன்னு பிளிட்ஸ், இன்னொன்னு சீஜ். அதாவது ஆம்புஷ்னா உங்களுக்கு தெரியும், அந்த மறைஞ்சிருந்து தாக்குது. பிளிட்ஸ் வந்து எல்லாருமே டக்குன்னு போயிட்டு இது பண்றது. சீஜ்னா உட்காந்துருவாங்க. அந்த ஒரு மிருகம் இருக்குன்னா எல்லாம் சுத்தி உட்காந்துட்டு நீ இந்த சைடு தான்டா வரணும். ஆனா இதுல ஆம்புஷ் மட்டும் தான் டைகர் பண்ணுதான் பாரு. அதாவது பதுங்கி இருந்து தாக்குறது மட்டும்தான். அதனாலதான் நீங்க இந்த டைகர் டாக்குமெண்ட்ரிலாம் எடுக்க போகும்போது அந்த லோக்கல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி பின்னாடி ஒரு மாஸ்க் போட்டுருப்பாங்க. பின்னாடி பாக்குறோம் டைகரோட அதே டெக்னிக். டைகருக்கு இந்த இடத்துல காதுல இருக்க மாதிரி. அது என்னன்னா
புலிகளுக்கு என்ன அப்படின்னா அது மறைஞ்சிருந்து தாக்கணுங்கிறது தான் புலிகளுடைய எண்ணம். ஸோ உங்களுக்கு டைரக்டா கன்ஃபர்ம் பண்ணாது எப்பவுமே. அப்ப அந்த புலியை ஏமாத்துறதுக்கு என்ன பண்றோம், நம்ம மூஞ்சி மாதிரியே மாஸ்க பின்பக்கம் மாட்டிக்குவோம், போட்டோ மாதிரி ஒரு மாட்டிருப்பாங்க. நம்ம ஒண்ணுல இப்ப இந்த ஸ்டாலின் போல மோடி போல மாஸ்க் மாட்டுறாங்களே அந்த மாதிரி தலைக்கு பின்னாடி மாட்டிருப்பாங்க. அப்ப என்னன்னா மனிதனுடைய முகம் முன்பக்கம் எது பின்பக்கம் எதுங்கிறதுல டைகருக்கு வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து அது சார்ஜ் பண்றதுக்கு யோசிக்கும். முன்பக்கம் டைரக்டா வந்து சார்ஜ் பண்றதுக்கு அதுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கும். அப்ப டக்குன்னு பண்ணாது. அப்ப அதோட ஏதாவது காட்டி கொடுத்துரும், அது சத்தம் கித்தம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிடும், நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கலாம். இல்ல நம்ம அதுகிட்ட இருந்தே காப்பி வச்சிருக்காம இருக்கு பாரு. ஏன்னா அதோட காதுல வந்து கண்ணு இருக்க மாதிரியே இருக்கும். அது எதுக்குன்னா மத்த மிருகங்கள்லாம் அது பாக்குது அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரியே புரிஞ்சிக்கவே முடியல. கேமோஃப்ளாஜ் அதுதான் புலியோடைய ஒட்டுமொத்த ஸ்கின்னுமே நமக்கு வந்து புலி கலர் வேற அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறோம்ல. ஆனா ஆக்சுவலா நம்ம நினைப்போம் காடு பச்சையா இருக்கு, இந்த புலி வந்து எப்படி இதுக்குள்ள மறையுது அப்படின்னு நினைக்கிறோம். பிளாக் கூட ஓகே, ஆரஞ்சு எப்படிடா அப்படின்னு அது எப்படி மறையுதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா உண்மையிலேயே சில வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன், அதுல புலிய எடுத்துட்டு இருப்பாங்க, நம்மளால டக்குன்னு கணிக்க முடியாது புலி எங்க இருக்கு. நிச்சயமா அது வெளியில வரும்போதுதான் நமக்கு தெரியும் புலி இந்த இடத்துல தான், இங்கேடா புலி இருந்துச்சு அப்படின்னு. மோஷன்ல தான். அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த அந்த பர்டிகுலர் கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலரு, இது வந்து ஹெர்பிவோர் அனிமல் இருக்குல்ல, அதுகளுக்கு கண்ணுல பச்சையா தெரியுமா. ஐயோ பாவம். அதுக்கு கண்ணுக்கு அந்த பர்டிகுலர் அந்த ஆரஞ்சு டோன் வந்து பச்சையா. இப்ப பச்சையும் கருப்பும் கூடோட ஒரு உயிரினம் காட்டுக்குள்ள சுத்துச்சுன்னா புல்லு நினைச்சு புலிக்கிட்டே போயிட்டு இருக்கோங்க. அப்ப தெரியாதுல்ல, அதுகளுக்கு கண் பார்வையில அவ்வளவு சீக்கிரம் வந்து புலி வந்து கண்ணில் படாது. அப்போ கண்ணில் படாம ரொம்ப நெருங்கி வந்து, ஏன்னா இந்த காட்டு பகுதியில் பொறுத்த வரைக்கும் உங்களால ஓப்பன் வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு லேயரா காடு இருக்கும். இது வந்து எது மேல மேடு, எது பள்ளம், எங்க கிடங்கு இருக்கும், எங்க ஆதாரம் இருக்கும் ஒன்றும் தெரியாது, முள்ளு புதர் எங்க இருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஓப்பன் சேஸ்லாம் இங்க வாய்ப்பே இல்லை. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இறைக்கு பக்கத்துல வரும்னா அவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்துல வரும், டக்குன்னு பாஞ்சு தன்னுடைய ஹண்டிங் இதை வந்து இது பண்ணும். இன்னொரு கொடுமை என்னன்னா, இன்னைக்கு நிறைய புலிகளுடைய ஹேபிடேட்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து மனிதர்களுடைய நடமாட்டம், மனிதர்களுடைய நாகரிக வளர்ச்சி இது போகுது. நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய கேவலமான ஒரு வேலை இருக்கு. மாட்டை வந்து நம்ம ஊர்ல வந்து மாடு மேய்க்கிறதுக்கு ஆளுக போவாங்க வருவாங்க. ஸோ ஆள் நடமாட்டம் இருக்கும்போது தான் மாடு இருக்கும். அதனால புலிகள் வந்து மாட்டுகளை வந்து எங்கேயும் நடக்கும், ரொம்ப தனியாக ஏதாவது மாடு சிக்கிச்சுன்னா பிடிச்சி சாப்பிட்றோம். ஆனா இங்க மாடு இருந்துச்சுனாவே மனுஷன் கூட இருப்பாங்கிறது இங்க இருக்க புலிகளுக்கு தெரியும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல வந்து பசுமாடு வளர்க்குறாங்க, அது ரிட்டையர் ஆகுது பாத்தீங்களா. அது ரிட்டையர் ஆனா என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் காட்டுல விட்டுறாங்க. அது ஏதாவது ஒரு இந்த காட்டு ஓரத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அப்படியே விட்டுறாங்க. அதை வந்து கட்ட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அது கடைசி வரைக்கும் ஒரு முகாம் மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க, அப்படியே போய் விட்டுருவாங்க. அங்க மாட்டு கறியும் யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அதுவா போய் சாகணும், அதுவா மேய்ஞ்சிக்கிட்டு அது பேர் சாப்பிட்டு அது வாட்டு போட்டு அது என்ன பண்ணும், அப்பாடா இனிமேல் ரிட்டையர் பண்றா லைஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சிட்டு இது வாட்டு ஜாலியாக மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா என்ன சிக்கல்னா எல்லா புலிகளும் அதை தான் வேட்டையாடிப்பாரு. ஏன்னா ஈஸி சண்டையும் போட முடியாது. எருமை, காட்டெருமை, வைல்டு காரு புலியோட டயட்ல இருக்கு. ஆனா அதை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதே போல புள்ளிமான்கள், வரிமான்கள், எல்லா மான்களுமே பக்கு, வைல்டு பக்கு, இது எல்லாமே புலியோட டயட்ல இருக்கு. ஆனா அவைகளை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா நம்ம ஊர் பசுமாட்டை ரோட்ல வயசான பசுமாட்டுகளை அதுக்கு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதனால என்ன ஆகுதுன்னா புலிகள் வந்து சோம்பேறிகள் ஆயிட்டு இருக்காங்க. ஈஸி மீல்னு போயிட்டு இருக்கு. அப்ப அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்களேன் எப்படி எப்படி எல்லாம் பிரச்சனை வருது இயற்கையில. அதனாலதான் வந்து காட்டுக்குள்ள போகும்போது ஃபீட் பண்ணாதீங்க அனிமல்ஸுக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அது ஈஸியா பழகிருங்க அந்த விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் அதை நோக்கி வெயிட் பண்ண ஆரம்பிக்குங்க. குரங்குங்களாம் ஆப்பி குடிக்குது. குரங்குகள்லாம் என்ன பொருள்னா காட்டுக்குள்ள போய் ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, குரங்குங்க எதுவுமே இப்ப காட்டுக்குள்ள போயிட்டு உணவுகளை சாப்பிட மாட்டேங்குது. லேஸ் தான் வேணும், அது மஞ்சள் கலர் லேஸ் தான் வேணும் கேக்குறீங்க. என்னங்க இது ஆர்மலுக்கு வன்மத்தை குரங்குன்னு சொல்லி இல்ல அப்படி அது நீங்க பாப்பீங்க எவ்வளவு வீடியோஸ். பாவம் நீங்க பாவம் தண்ணி கூட அதுல கிடைக்கிறதுல ஒழுங்கா. ஹிமாச்சல்ல சிறுத்தை பிச்சை எடுக்குது ரோட்ல, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப இது என்னன்னா மனிதனுடைய நாகரிக வளர்ச்சி எந்த இடத்துல கொண்டு வந்து நம்மள லாக் பண்ணுதுன்னு பாருங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த காட்டுக்குள்ள போறது வர்றது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். மனிதர்கள் போறக்கூடிய காடுகளை வச்சு அதை தனிப்படுத்தணும். அதே போல புதிய காடுகளை உருவாக்கி மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த காடுகளை யூஸ் பண்ணணும். ஏஃபாரஸ்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்தியாவிலலாம் ஏஃபாரஸ்டேஷன்லாம் ஒன்றும் ப்ராக்ரெசிவாலாம் இல்லை, எங்கேயுமே டிஃபாரஸ்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஏஃபாரஸ்டேஷன் நடக்கிற மாதிரி கூட கண்ணில் கூட நமக்கு தெரியல.
அது என்ன இந்த மியாவாக்கி காடுகளை கொண்டு வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போட்டுட்டு இருக்கீங்க. அதை என்ன பிரயோஜனம்? பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நீங்கள் மியாவாக்கி காடுகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? ஒன்று கடிக்க தான் வேலைக்கு ஆகுது. ஒன்று கடிக்க அப்புறம் அந்த சமூக விரோதிகளுக்கு அதுக்குள்ளே போய் ஏதாவது கசம்பு சாப்பிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மியாவாக்கி காடுகளை நீங்கள் எங்கே உருவாக்கணும், அது ஒரு டெக்னிக்ங்க. காடு உருவாக்குறதுக்கு மியாவாக்கிங்கிற ஒரு ஜப்பான்காரர் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக். ரொம்ப சுலபமாக வேகமான முறையில் காடுகளை உருவாக்குறது. அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வரவேற்கத்தக்கது. பட் அது எங்கே பண்ணணும்? ஊருக்கு நடுவில் பண்ணுறது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது தட் இஸ் யூஸ்லெஸ். அதை நீங்கள் வந்து ஊருக்கு அவுட்டரில் ஹைவேஸுக்கு சைட்லலாம் பண்ணுங்க. மலேசியாலெலாம் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு நடுவில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலலாம் பண்ணுறீங்க, வெளியில் போய் பார்த்தா அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்போ அந்த மாதிரி காடுகள் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஹேபிடேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள புலிகள், சிறுத்தைகள் இதுகளோட ஹேபிடேட் பாதுகாக்கப்படும். இந்த மாதிரியான இதில் சின்ன சின்ன உயிரினங்களுக்கான ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாக மாறிடும். சின்ன சின்ன உயிரினங்கள் இந்த சென்ஸ் ஒரு சின்ன நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி மான்வகை இருக்குது தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? இவ்வளோதாங்க இருக்கும். அதெல்லாம் வேற வேட்டையாடி சாப்பிடுவாங்க. என்னமோ மான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது சின்ன பல்லு இருக்கும், முன்னாடி ஒரு குட்டி பல்லு. அது ஒரு டியர் வெரைட்டி, குட்டியாக இருக்கும். அந்த வகை மான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் அழிகிற தருவாய்க்கு வந்துருச்சு. ஏன்னா அது பெரிய சைஸ் மான்னா கூட காட்டில் போய் வேட்டையாடிட்டு வந்தால் தெரிஞ்சு போயிடுது. இந்த மான வேட்டையாடினா நிறைய பேர் வேட்டையாடி சாப்பிட்டு இருக்காங்க. அது வேறு இனப்பெருக்கமும் அது ரொம்ப ரேரு, ரொம்ப சை டைப் அந்த மான் இனங்கள். சில ஜூல எல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல அது திரும்ப கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் செத்து போயிடும். நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இந்த மாதிரியான காடுகளுக்குள்ள ஈஸியா அடாப்ட் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி காடுகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதாவது காட்டுக்கு பக்கத்திலேயே அந்த டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரணும். அப்ப அப்படியே கனெக்ட் ஆகிக்கும். அந்த காடு அப்படியே டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பண்ணி பாதுகாக்கலாம். அப்போ இங்கே பேசிக்காக என்னென்னா, ஒரு புலி அதோட ஹேபிடேட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மாடு போகிறதுனாலேயே அதோட வாழ்வியல் மாறுது. எவ்வளோ மாறுது. அதுக்கு வேட்டையாடுற டெக்னிக்கு குறைஞ்சு போயிடுது. அது சிரமப்பட்டு வேட்டையாடுறதுக்கு யோசிக்குது. எதுக்கு ரிஸ்க் எடுத்து இதை போய் சண்டை போடுறதுக்கு? இதுதான் வருது, ஈஸி ப்ரே. இதை சாப்பிட்டோம்னா இது ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு இருக்கும். இதுலேயே சோம்பேறித்தனமாகி இதுக்கு தெம்பு இருந்தால் தானே அதோட குட்டிக்கு அதுக்கு கற்றுக் கொடுக்கும் வேட்டையாடுறதுக்கு. இல்ல மேன் ஹண்டிங் டைகரும் அப்படிதான். ஒரு ஏன்னா ஹியூமன்ஸ் ஈஸியா தற்காத்துக்க முடியாது, சாப்பிட்டாங்க. தாய் புலி தாங்க குட்டியை வளர்க்கும். எத்தனை வருஷத்துக்கு வளர்க்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அது 4 இயர்ஸ் கிட்ட வரைக்கும் நர்ச்சர் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். அப்ப அது அப்பதான் வந்து பிரிஞ்சு போகும். அந்த ஒரு 3 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் அது ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும். அப்பதான் அது பிரிஞ்சு போகுது. அப்ப அது வரைக்கும் தாய் தானே கூடவே வச்சு வளர்க்குது. அப்பதான் டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்கும், எப்படி வேட்டையாடணும், என்ன பண்ணணும், ஏதுன்னு. இப்ப எதுவுமே இதுகளுக்கு தெரிஞ்சுக்கலன்னா என்ன பண்றது? சர்க்கஸ் புலி தான் அது. ஏன்னா அம்மாவே என்ன பண்ணுது, போகுது வேட்டையாடுது. அது என்னத்தை வேட்டையாடுது? பசுமாட்டை வேட்டையாடுது, சாப்பிடுது. அப்போ இது ஈஸி மீலாக இருக்குங்கிறனால இப்போ அதே பெங்கால்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய தலையில் என்னது, மனுஷனை தான் அது வேட்டையாடுது. மேன் ஈட்டிங் டைகர் அது அங்கே அதிகமாயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அப்படின்னா கொண்டுருவாங்கல்ல பாரு. மேன் ஈட்டிங் டைகர்னா ஒன்ஸ் அது மாதிரி மேன்ஸ் இல்லை ஹியூமன் சாப்பிட பெங்கால். அப்போ பாருங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோடைய குட்டிகள் தான் அதிகரிக்கும். ஆமாம், இதோட பிஹேவியர் அது கொஞ்சம் இருக்கும்ல, இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல, அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்க தான் அடுத்து பிழைக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்திலலாம் அங்கே மனிதனான மட்டும் அந்த காடுகளுக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. அப்போ அங்கே புலிகள் வந்து ரொம்ப ஈஸி பிரையாவே மனிதர்களை தான் பார்த்துருக்கு. நம்ம கிட்ட துப்பாக்கிலாம் பெருசாக இருக்காதுல்ல, வெள்ளைக்காரங்கிட்ட இருக்கும். பட் நம்ம உடனே வேட்டையாட முடியாது. அப்போ புலிகள் வந்து அங்கே பெங்கால் டைகர்ஸ் வந்து தொடர்ச்சியாக மனிதர்களை சாப்பிட்டு சர்டன் ஜென்ரேஷனாக சாப்பிட்டு பழகிடுச்சுங்க. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஊர் புலியெல்லாம் மனிதனை கண்டா கொஞ்சம் பயப்படும், ஏன்னா நம்மளை சாப்பிட்டு பழகலை அதுங்க. பட் அங்கே பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வில்லிங்களாக புலி வந்து மனிதர்களுக்கு பயப்படாது. ஏன்னா புலி வந்து மனிதர்கள் எப்படி பார்க்குதுன்னா ஒரு எதிரியாக பார்க்கறது இல்லை, உணவாக பார்க்குது. அதனால தான் அந்த கிளிப் இருக்கும், யானை மேலே போயிட்டு இருப்பாங்க, வந்து யானை வரைக்கும் வந்து பாஞ்சு அடிக்கும். எனக்கே ஒன்றுக்கு வந்துருச்சு அதை பார்க்குறப்போ. அது அந்த புலி பாயிற வரைக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாது, பாத்திருக்கீங்களா? யானை கண்டுபிடிச்சிரும். யானை வந்து மிரண்டும். ஆனா ஆக்சுவலா ஒன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். கை மட்டும் அவருக்கு இல்ல கையில விரல்லாம் கடிச்சிருச்சு. அவருக்கு கை விரல் ஒரு 3-4 விரல் போயிருச்சு. அவருக்கு வந்து பாஞ்சு கடிச்சிருச்சுங்க அவரை. அப்புறம் அவர் சண்டை இது பண்ணிட்டு அவர் யானை மேல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டாரு, புரியுதா? பட் கீழ இருந்து எய்ம் பண்ணி அப்படியே வேகமா வரும். அந்த யானை மிரண்டு இப்படி பின்னாடி போகும், சம பாய்ச்சல் அப்படியே பாயும். பாஞ்சு. ஆனால் அவருக்கு கை விரல்கள் மட்டும் போனதா நான் இப்போ படித்தேன். ஸோ ஆனால் அவர் உயிர் பழச்சிட்டாரு. ஸோ பாருங்க, இன்னைக்கே இப்படிலாம் பண்ணுது புலி. அப்போ அன்னைக்கு காடுகளுக்குள்ளே போகும் பொழுது புலி வந்து யானைக்குமே பயப்படாது. ஆமாம்மா, எதுக்குமே பயப்படாது. புலி பாஞ்சு மேலே இருக்க மனிதர்களை தாக்கும், யானையவே தாக்கும். குட்டி யானைகள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் புலிகள் வந்து தாக்கியிருக்கு. தாக்கி ஒன்ஸ் கடிச்சிருச்சுனாவே ஊண்டில் வந்து செத்துடும். அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால யானைக்கும் புலிக்கெல்லாம் பெருசாக ஆகாது.
புலி கண்ணில் பட்டுச்சுன்னா யானை விரட்டிடும். யானை வந்து பக்கத்துல புலி பக்கத்துல விடாது, அது கண்ணில் பட்டுச்சுன்னா முடிஞ்சுது, விரட்டிக்கிட்டே போகும். ஸோ யானைகள் வந்து இப்படிதான் இருக்கும். புலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம ஊர் காடுகள்ல ஏபெக்ஸ் பிரெடேட்டர் அப்படின்னா டைகர் தான். ஏன்னா இவனுக்கு மசில் மாஸ் அதிகம், சிங்கத்துக்கு வந்து போன் மாஸ் அதிகம். புலினால மரமும் ஓரளவுக்கு ஏற முடியும், நீச்சலும் நல்லா அடிக்கும். ஜாகுவாருக்கு அப்புறம் ஓரளவுக்கு வாட்டர் கூட கனெக்டடா இருக்க கேட் ஓரளவுக்கு நல்லாவே அடிக்கும். உங்களுக்கு ஜாகுவார் விட்டுருக்காங்க, நம்ம ஊர்ல இருக்க புலி அண்ட் சிறுத்தை ரெண்டுமே நீர்ல வந்து கொஞ்சம் ஈஸியா நீந்தக்கூடிய தன்மை இருக்கு. இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா, நம்ம ஊர்ல முதல்ல எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வேட்டையாடி கொண்டோம். இருப்பிடங்கள் இல்லைன்னு நினைச்சேன். நம்ம வந்து சிவிலைஸ்டு பீப்புள், நம்ம டேம் நிறைய கட்டிட்டோம். ஓகே, புரியுது. அதுல முதலையோட அந்த ஹோல் லைஃபே ஸ்டாப் ஆயிடுது. டேம்ஸ் அதிகமாக கட்டும்போது முதலைகள் வந்து டேம்ல வந்துடும். டேம்ல வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, முதலைகளை வந்து மனிதர்கள் கொன்றுவாங்க. முதல்ல அதில் ஒன்றுங்க, இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. என்ன, காவேரி இருக்குல்ல, காவேரி பாலம், அந்த பாலத்துக்கு காவேரி பாலத்துக்கு மேல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, காவேரியில் அங்கங்க ஒரு சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும்ல, அந்த சுத்தி நம்ம வந்து திமுக அதிமுக எல்லாம் மண் எடுத்திருப்பாங்க. இந்த நடுவுல மட்டும் கொஞ்சம் குட்டி ஐலாண்ட் மாதிரி மிஞ்சி மிஞ்சி இருக்கும். அந்த மாதிரி ஐலாண்ட்ல யாரோ ஒருத்தர் சரக்குல இருக்கானா என்னன்னு நமக்கு தெரியல. அங்க வந்து அவன் போனோடனே முதல்ல அங்க படுத்திருக்கு, அது வந்து எந்திரிச்சு அவனை விரட்டும். எல்லாம் என்ன நினைப்போம், அவன் திரும்ப வந்துருவாங்கன்னு நினைப்போம். முதல்ல பிடிக்க போவாங்க, முதல்ல வாழை பிடிச்சி இழுப்பாங்க. வீரன் உள்ள இறங்கிட்டானா என்னன்னு தெரியல, அவன் முதல்ல வாழை பிடிச்சி இழுப்பான். எனக்கு அந்த வீடியோ பார்த்தா சிரிப்பு. சின்ன வயசுல காவேரியில திருச்சியில தான் அது நடக்குது. கீழே கமெண்ட்லாம் படிச்சா சிரிப்பா இருக்கும். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப இவங்க நான் நினைச்சேன் முதல்ல அழிஞ்சதுக்கு இப்பதான்டா எனக்கு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சாப்பிட்டுருப்பாங்க. இப்பவே பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா முதலைகளை வந்து அதிகமா வேட்டையாடிருக்காங்க. வேட்டைனா சாப்பிட்றதுக்குன்னு இல்ல, தோலுக்கு. அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து என்னன்னா, நம்ம டேம் கட்டி அங்க விவசாயம் பண்றோம். அப்படிங்கும்போது அந்த விவசாய நிலங்கள் எல்லாத்துக்குமே முதலைகள் வர ஆரம்பிச்சு. நமக்கு பெண்கள் குளிக்கிறது, ஆண்கள் குளிக்கிறது எல்லாமே நம்ம இந்தியாவிலேயே தமிழ் சமூகம் தான் தினமும் குளிக்கிற பழக்கம் வேற. ஆத்துல இறங்கி ஃப்ரெஷ் வாட்டர்ல, இதுதான் உண்மை. அவங்கள நான் பல முறை சொல்லிட்டேன். ஸோ தினமும் குளிக்கிற பழக்கம் கொண்ட தமிழர்கள் வந்து ஆற்றுலையும் இதுலையும் இறங்கி குளத்துலையும் இறங்கி குளிக்கும்போது முதலைகளோட தொல்லை இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்போம். ஸோ எக்ஸசிவான ஹண்டிங் வந்து நடந்திருக்கு. அதுல என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட நம்ம முதலை இனங்கள் வந்து எக்ஸ்டிங்க்டே கொண்டு போயிட்டோம். காடுகள்ல மட்டும்தான் முதலை அங்கங்க. நம்ம crocodile பேங்க்ல நிறைய வச்சிருக்கோம் நம்ம இருக்கு. அதுவும் இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இப்போ வெள்ளம் வரும்போதெல்லாம் அடிச்சுட்டு போயிருது, காட்டுக்கு போயிருது திரும்ப. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க போய் பிடிச்சிட்டு வருவாங்க. அது எப்படின்னு ஓகே, அது என்னமோ அது பட் இருக்கு, முதலைகள் இன்னும் இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம ஊர் இதுல. இப்போ இது முதலைகள் ரொம்ப கம்மியா காடுகள்ல இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புலி சிறுத்தை இதெல்லாம் ஈஸியா தண்ணிக்குள்ள நீந்துறதுக்கு பயமில்லாம போகுதுங்க. இப்ப ஒரு புலியோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு முதல்ல பெருசா இருக்கணும்ல, அப்படிப்பட்ட முதலைகள் காட்டுல இருக்கா இன்னைக்கு? அது வளர்ந்துகிட்டே இருக்கும், பட் அவ்வளோ டைம் கிடைக்கிறது இல்லை அதுக்கு வளர்றதுக்கு. ஆக்சுவலி இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இப்போ crocodile பார்க்குக்கு போயிருக்கீங்க, அங்கே வந்து 70 வயசு முதல்ல கிட்டத்தட்ட வந்து 80 வயசு 70 வயசு 100 வயசு முதல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும், வாயை திறந்து பல்ல காட்டி. அதனாலலாம் ஈஸியாக ஒரு புளியை வந்து 2 கடியில் கடிச்சு குதறிட முடியும். புரியுதுங்களா? அது தண்ணிக்குள்ள இழுத்துருச்சுன்னா அதான் கிங்கு. அங்கே அது முதல்ல அவ்வளோ பெரிய முதலையெல்லாம் வந்து அழகாக வந்து எருமையை கூட இழுத்துட்டு போயிடும், அந்த அளவுக்கு பவர். ஆனால் அந்த மாதிரி முதலைகள் காட்டுக்குள்ளே இன்னைக்கு இருக்காங்கிறது டவுட், ரொம்ப கம்மி தான். சின்ன முதலைகள் தான் இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா இவங்க போய் பிடிச்சிட்டு வந்து முகாமில் விட்டுறாங்க. ஸோ அது அந்த பேலன்ஸ் வந்து எல்லாமே மிஸ் ஆகுது தான் இங்கே. மனிதனுடைய வெரி காம்ப்ளெக்ஸ் நேச்சர், அதில் கை வைக்க கூடாது, நீ உள்ள நுழையக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். அது என்னமோ நடந்துக்குதுன்னு நீ வேடிக்கை தான் பார்க்கணும். நீ உள்ள நுழையக்கூடாது, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள போகக்கூடாது, நீ போகிற வரப்பெல்லாம் குப்பையை போடக்கூடாது. இதுதான் அதோட இது. நீங்கள் உள்ள நுழைய நான் அதை சரி செய்கிறேன்ட்டு நீ நுழைஞ்சினாலும் பிரச்சனை தான், அதை இது பண்றேன் அதை பாதுகாக்கிறேன்ட்டு நீ நுழைஞ்சினாலும் அதனால வேற மாதிரி ஒரு இது. அப்ப என்னன்னா, புலி சிங்கம்லாம் இதெல்லாம் வந்து லெப்பர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமா தண்ணிக்குள்ள நீந்துற பழக்கம்லாம் வந்து இன்னைக்கு அதிகரிக்குது. அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தண்ணியில குதிச்சு ஓடும் மான்லாம், புரியுதா? அப்ப என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு இது போய் இதுவும் போய் பிடிச்சிட்டு வருது. இப்போ இந்த மாதிரி அதோட லைஃபே மாறுது, எல்லாமே பிஹேவியர் மாறுது. ஸோ ஆக்சுவலா பூனைகளுக்கு தண்ணீரை கண்டு ஒரு அலர்ஜி இருக்கணும். அது ஏன்னா தண்ணிக்குள்ளேயெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா சிக்கலாகும். பூனையோட காதுக்குள்ளே தண்ணி போனால் வெளியில் வரதெல்லாம் கஷ்டம். அப்போ முடிஞ்ச வரைக்கும் அது அவாய்ட் தான் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு சூழல் அப்படி இல்லை. எல்லாமே அதோட லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எப்படி மனிதன் வேற மாதிரி வாழ்றோமோ அதே போல் இதுகளும் வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருச்சுங்க. ஈஸி மீல் நோக்கி நகருது புலிகள். நம்ம ஊர் சிங்கங்கள் நீங்கள் கணக்கெடுத்துட்டிங்கன்னா
அதுகளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மாறி போச்சு. இந்த குஜராத்ல தெருவுல தெரியுது ஜெய் மோடி அப்படின்ட்டு போகுது ப்ரோ ஒரு சிங்கம். குஜராத்ல சிங்கா பஞ்சாப்ல வந்து பிஜேபி ஜெயிச்சப்ப நடந்த காட்சிகள் இல்ல அந்த சிங்கம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா தெரியுதுங்க நைட்ல. அதோட அப்படிங்கிறான் அப்படியே போகுது. நான் ஒரு வீடியோ பாக்குறேங்க, மோட்டரை போட்டு வெளியில வரான், 2 பெண் சிங்கம் பாத்துட்டு இருக்கு. அப்படிங்கிறான் சில்லற பாப்போம் அப்படிங்கிறான். அவன் கெட்ட வார்த்தை 2 வார்த்தை திட்டுறான், அது பாட்டு போகுது. என்ன கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்கு, பழகிருச்சு போல. அது மாதிரி அது அவங்களுக்கு அது பழகிருச்சுன்னு இல்ல, என்னன்னா உணவு கிடைச்சிருது. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, மாடுகளை அவங்க ஃப்ரீயா விட்டுறாங்க காட்டுக்குள்ளுக்குள்ள. அந்த வயசான மாடுகள் இது அதுலயுமே எங்க இருக்க மாடுகள் போய் அடிக்கிறது இல்ல. அந்த வயசான மாடுகள் அதுவே ஆல்ரெடியே போய் படுத்துட்டு இருக்கும்ல, அதுல போய் அப்படியே படுத்திருக்கியா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரலையை நம்பிச்சு கொண்டுட்டு சாப்பிட்டுக்குதுங்க. அதனால ஹியூமன்ஸ் பக்கத்துலயே பார்த்தா கூட எதுவும் பண்றதுல எல்லாம் எப்பவுமே வயிறு நீங்க பாத்தீங்களா எல்லாம் கொழு கொழுன்னு இருக்கும் இருக்கு. அது சிங்கம் இல்ல அசிங்கம். ஏன்னா நீ பாட்டு தெருவுல நாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு இருக்குது. இங்க பைக்ல போயிட்டு ஒரு போறப்பல ஒரு எத்திட்டு போறாங்க ப்ரோ. கோவில் படத்துல அந்த மாதிரி எத்திட்டு போறாங்க ஒருத்தன் சிங்கத்தை. என்னடா நடக்குது அப்படின்ட்டு. அது இன்னொன்னு சிங்கம் வந்துட்டு இருக்கு, தெருநாய் அது பாட்டு பாத்துக்கிட்டு இருக்குது. தெருநாயம் கூட பிடிக்கிறது இல்ல, இருந்துட்டு போ. அதான் சிங்கத்தோட நிலைமை இங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு டாக் பிரீடரு அந்த புலிக்குட்டாலாம் அவர் போயிட்டு சிங்கத்துக்கு பக்கத்துல போயிட்டுலாம் போஸ்ட் கொடுத்துருந்தாரு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எனக்கு இதெல்லாம் தெரியும், இந்த சிங்கம் இந்த டம்மி பாபுவா இருக்கும்னு எதிர்பார்க்கல. இதுக்கு எப்படி ஒருத்தர் எவ்வளவு தைரியம் இருந்தாடா, சிங்கம் இங்க உட்காந்துருக்குங்க, வைல்டு சிங்கம், காட்டு அது ஜூ இல்ல காடு, அந்த காட்டுல அந்த சிங்கம் அப்படி உட்காந்து இருக்குது, பக்கத்துல போயிட்டு இப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காப்ல. எடிட்டிங்கா என்ன ஒன்றும் புரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு, சிங்கங்கள் டம்மி ஆயிடுச்சு. அந்த வடக்கு டிக்டாக்கர்ஸ் தான் பாட்டுக்கோம், வடக்கு சிங்கங்கள் இது வடக்கு சிங்கங்களும் இன்னைக்கு மோசமா போயிட்டு இருக்கு. அதோட அந்த நேச்சுரல் அப்ப இனிமே பாதுகாக்க முடியாது. அதோட ஹண்டிங் ஸ்டைலு அதோடைய இனிமே என்னன்னா அது வந்து இப்போ பெட் அனிமல் மாதிரி வளரும். அதை பாத்தீங்களா அந்த பாகிஸ்தான்ல அரேபியாலாம் வீட்டுக்குள்ள ஹால்ல உட்கார ஹே ஜூ ஜூ அப்படிங்கிறாங்க ப்ரோ. இதுல பாகிஸ்தான்ல இல்ல, பாகிஸ்தான்ல வளர்க்குறவங்க மேபி யாராவது பணக்காரன் வளர்க்கலாமா என்னன்னு தெரியல. பட் நீங்க வந்து துபாய் என்னங்க அதெல்லாம் அலோவ் பண்றாங்க, அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஒரு சிங்கக்குட்டியில ஒரு அளவுக்கு பெருசு யங் குட்டி தான், ரொம்ப மினிமம் 8 months 7 months அந்த ரேஞ்சு. அந்த குட்டியை வந்து ஒரு பொண்ணு ஒரு நைட்டு துபாயில தான் தூக்கிட்டு போய் ஒரு பெரிய லக்ஸுரி கார்ல தூக்கி போடும். அது பூனை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, செயினை கட்டிக்கிறானுங்க, வீட்டுல உட்கார்ந்து இருக்குது சோஃபால விடு, அதுவும் படுத்து கிடக்கு. நமக்கு ஒரு ஆசை அந்த மாதிரிலாம் இருக்கு வளர்க்கணும்னு. நம்ம என்ன எம்ஜிஆரா? ஆமா எம்ஜிஆர் வளர்த்தாப்புல சிஎம் ஆயிட்டு. எம்ஜிஆர் வந்து அந்த எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஒன்று இருக்கு, அங்க சத்யா ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க, அங்கதான் அந்த சிங்கத்தை வச்சிருந்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியல, எங்க வீடு வந்து தாம்பரத்துலனால பேர்கிட்ட அம்பானி மாதிரி பணம் இருந்துச்சுன்னா வண்டாரா அதுக்கு ஒரு நாள் இருங்க, அதை தனி டாபிக்காக வச்சிருக்கேன். அது என்னன்னா ப்ரோ, நாங்க எங்க வீடு வந்து தாம்பரத்துக்கிட்ட வண்டலூர் ஜூ பக்கத்துல, சத்தியமா சொல்றேன், அது அங்க இருக்கவங்க அனுபவப்பட்டுருவாங்க. நைட் வந்து அந்த சவுண்ட் அவ்வளவு தூரம் கேட்கும் ப்ரோ, அவ்வளவு மெர்சலா இருக்கும். கர்ஜனை அடையாறுலாம் அந்த மாதிரி கேட்டு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்களாம் அந்த காலகட்டத்தில். புலி அப்படிங்கிறது நமக்குள்ள ஒன்றி போனது, நம்ம கல்ச்சர் கூட இம்பாக்ட், நம்மளுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நேஷனல் அனிமல் பா, நம்ம இந்தியாவுடைய நேஷனல் அனிமல் அப்படிங்கிறதுனால. ஸோ மிக்க நன்றி பாரு. இது லயன் வர்சஸ் டைகர்னு எடுத்துட்டு போனோம். பட் 2 பேரை பத்தி நிறைய விஷயங்கள் நேச்சரை பத்தி. இதுக்கு அதுக்கு என்ன, இது ஒரு உயிரினம் அது ஒரு உயிரினம். அதுலங்க சின்ன வயசுல பொம்மை வாங்கி கொடுப்பாங்க, அடிச்சு சண்டை போடலாம் அந்த மாதிரி. ஆண் சிங்கத்துக்கிட்ட இருக்க ஒரு குடும்ப அமைப்புக்கும் அந்த நம்ம புலியோட குடும்ப அமைப்பை பத்தி பேசணும், சிங்கத்தோட குடும்ப அமைப்பு பேசாம விட்டோம். சிங்கத்தோட குடும்ப அமைப்புங்கிறதுனால தான் அதை பார்த்து தான் அதுக்கு வந்து கிங்குங்கிற அந்த பேரே வந்துச்சு. நிறைய பேர் ஏன் கிங்கு, டைகர் தானே கிங் ஆஃப் தி ஜங்கிள் அந்த மாதிரி, ஏன் சிங்கத்தை வந்து கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய. மெயின் ரீசன் அரசர்களுடைய வாழ்வியல் போல இந்த சிங்கங்களோட வாழ்வியல் இருப்பதால அதுல வந்து ஏன்னா மேல் தான் ரூல் பண்ணும். ஓகே, நீங்க அரசர்களோட இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு தான் வந்து ரூலிங்க்கு கெப்பாசிட்டி இருக்கு. மத்தவனோட வாரிசை கொன்றுவானுங்க. இது இந்த உளவியல் அது அந்த சிங்கங்கள்கிட்ட அது அப்படியே இருக்குங்கிறனால அது அப்படியே வந்து அதையும் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினா என்னன்னா ஆண் சிங்கம், ஒரு ஆண் சிங்கம் இருக்கும், அது பல பெண்களோட கூட்டணி இருக்கும். அந்த பல பெண்களும் அதுக்கு மனைவியா இருக்கும். அதுல பிறக்கக்கூடிய பெண் குட்டிகள், அதுக்கப்புறம் அதுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குட்டிகள் எல்லாமே அந்த கூட்டத்துல இருக்கும். இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல ஆண் குட்டிகளை வந்து ஒரு லெவலுக்கு மேல இதுக்கு வச்சுக்காது. அந்த ஆண் குட்டிகள் ஒரு வயசு வரும்போது தந்தையே புடநிலை தட்டி போட அந்த பக்கம் அப்படின்ட்டு. அப்ப இதுக வந்து லோன் லைனா வரும், தனியா பேச்சுலர் லைன்ஸா வரும். அதுல சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளாம் கூட போகும். அது பாத்துக்க நிறைய ட்வின்ஸ் அப்படி செம்மையா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அதுக்கு போகும்போது அதுக்கு ஒரு கூட்டத்தை போய் தேடி கண்டுபிடிக்கணும்.
அந்த கூட்டத்தை அது போய் தேடி கண்டுபிடிச்சு தனக்கான ஒரு இணையை சேர்த்துக்கினா அதுலயும் ஒரு சிங்கம் தான் கிங்கா இருக்கும். அதுக்கு அடுத்த சிங்கம் அது கூட இருக்கும், ஹெல்ப்பர் மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பிரதர்ஸ் இருக்கும், ஒரு ஆண் சிங்கம், அதோட குட்டி குடும்பம், சித்தப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். சில டைம்ஸ் அதுக்குள்ளே சண்டை போட்ட நிகழ்வுகளாமே இருந்திருக்கு. அது ஒவ்வொரு கேரக்டரை பொறுத்து வைங்களேன். இப்போ இந்த சிங்கங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலில் ஆண் சிங்கம்ங்கிறது உடல் அளவில் ரொம்ப பலம் வாய்ந்தது. அதனால வேகமாக ஓட முடியாது, அதனால வேட்டையாட முடியாது. ஆனா அட் த சேம் டைம் ஆண் சிங்கம் வேட்டையே ஆடாதானா கிடையாது. ஃபைனல் ப்ளோ கொடுக்கறதுக்கு சில நேரங்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய எருமையை பிடிக்குது, பெண் சிங்கம்லாம் சேர்ந்து அந்த எருமையை கார்னர் பண்ணி பண்ணும்பொழுது அதை வீழ்த்துற பவர் பெண் சிங்கங்களுக்கு இல்லைங்கிற சுச்சுவேஷன்ல ஆண் சிங்கம் வந்து ஹெல்ப் பண்ணும், லைஃப் எடுக்கும், போயிட்டு அது ஃபைனலாக அடிச்சு தள்ளுற வேலையை பண்ணும். அதே போல ஜிராஃபி, ஒட்டகச்சிங்கிலே எவ்வளவு பெருசு, அதையும் பிடிப்பாங்க. ஒட்டகச்சிங்கியோட கழுத்தை பிடிக்கணும்னா நம்ம எவ்வளவு தப்புணும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒட்டகச்சிங்கி மேலே ஏறி அந்த ஒட்டகச்சிங்கி விழுக்கிற வேலையெல்லாம் ஆண் சிங்கம் பண்ணும். யானை, அது ஆப்பிரிக்க யானை, ஆப்பிரிக்க யானையுமே ஆண் சிங்கம் போயிட்டு மேல எல்லாம் முதுகுல எல்லாம் ஏறி கடைசியில பசினா அப்படிதான் பண்ணும். ஸோ பண்ணி வேட்டையாடும். ஸோ இது அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஹண்டிங்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஏன்னா ஈஸியாலாம் அது பண்ண முடியாது. ஒரு யானையை போய் அந்த யானைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், கொஞ்சம் குட்டி யானையா இருக்கும், இந்த மாதிரி அது கொஞ்சம் மெச்சூர் இல்லாத யானையா இருக்கும், இல்லை அடிப்பட்ட யானையா இருக்கலாம். இந்த மாதிரியான யானைகளை ஈஸியாக போய் அது ஈஸியாலாம் இல்லை, அதையும் கஷ்டப்பட்டு தான் பண்ணும். பட் ஆனால் வீழ்த்துதுங்க ஆப்பிரிக்க சிங்க கூட்டங்கள். அதுவும் ஒரு சில ப்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 30-40 இருக்கும். ஐயோ, அத்தனை சிங்கங்கள் இருக்கும், 30 பெண் சிங்கங்கள் இருக்கும், ஒரு அதில் ஒரு 10 ஆண் சிங்கங்கள் இருக்கும், அதில் ஒரு ஒன்று தான் லீடராக இருக்கும். இந்த மாதிரி சில பெரிய ப்ரைட்ஸ்லாம் இருக்க ஹைனாலாம் செத்துச்சு. அந்த மாதிரி பெரிய ப்ரைடு, அந்த மாதிரி பெரிய கூட்டத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது யானையெல்லாம் அதில் நல்லா வேட்டையாட முடியும். அது பண்ணியிருக்குங்க அந்த கூட்டத்தை வச்சு பொறுத்து தான். அப்போ இதில் என்னன்னா பெண்கள் தான் இதில் அதிகமாக வேட்டையாடும். பெண்கள் வந்து ஆணுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். எல்லாம் வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறம் ஆண் வருவாப்புல, அவர் சாப்பிட்டுட்டு தான் அடுத்து குட்டிக்கு, அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸ். அந்த ஃபீமேல்ஸ்லாம் ஹைரார்கி இருக்கும், உனக்கு எனக்கு அப்படின்னு அது பிரிச்சு தான் புரியுது. ஸோ ஆண் சிங்கம், அந்த ஆண் சிங்கம் குட்டிகளை தான் ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணும். ஏன்னா அதோட குட்டி எனக்கு அடுத்த சந்ததி வரணும். அதனால அந்த குட்டி கிட்ட ஒரு சுவாரஸ்யமான வீடியோங்க. அதெல்லாம் அது அந்த கிளிப்பிங்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு காட்டுறேன், ரேண்டமா வரும். அதெல்லாம் அது என்னன்னா அதுக்கு பிறந்த ஆண்குட்டி தான், ஓகேவா? ஆனா அது முழுசா வளரல. அது அப்பதான் எங்க மேல் குட்டி மேன்ஸ் இருக்கும், அந்த மேனே இன்னும் வளரல. அது பார்த்தா பெண் சிங்கம் சைஸ் இருக்கு. ஆனா ஆண் சிங்கம் ரொம்ப பெருசுங்கனால அதோட குட்டி வயசுலயே பெண் சிங்க சைஸுக்கு வந்துருச்சு. இந்த அது வந்து நடந்து வரும்போது வேற ஏதோ சிங்கம்னு நினைச்சுக்கிட்டு இந்த பெண் சிங்கங்கள் எல்லாமே வந்துட்டு அட்டாக் பண்ணிடுங்க. இதுக்கெல்லாம் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆண் சிங்கமும் வேகமா வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ண அந்த ஆண் சிங்கம் வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ஐயோ அப்படின்னு தலையை தூக்கிட்டு இப்படி ரிவர்ஸ்ல வரும். ரிவர்ஸ்ல வந்துட்டு அதுக்கப்புறம் கத்தும், கத்தி அதை விரட்டி விடும். பெண் சிங்களுக்கு புரியாது. அந்த குட்டி இருக்குல்ல, ஓங்கி ஒரு அரை அப்பாவை என்ன கடிச்சிட்டியா தகப்பா, ஏன்டா தகப்பா உனக்கு என்னடா நான் வேற பொண்ணு நினைச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுட்டு போய் படுத்துட்டு அதுக்கு உடம்புல எல்லாம் கடிச்சிருச்சுங்களா சிங்கங்கள்லாம். அப்புறம் நக்கிட்டு உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஊங்கும். அப்போ அதெல்லாம் போடுவாங்க. அது வந்து அதோட குட்டி, அந்த ஆண் குட்டி அது ஆனால் தெரியாமல் அந்த பெண் சிங்கங்கள் கிடைக்கும். இதுவும் உள்ளே போய் எங்கேஜ் ஆயிரும். ஆனால் டக்குன்னு ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு கூட்டத்துலேருந்து வேறொரு கூட்டத்தில் சிங்கங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரேர். அப்படிலாம் வெளியில் வந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிறமும் நடக்கும். பட் ஆண் சிங்கத்தில் ரொம்ப ரேர். ஆனால் இல்லைங்க, இந்த கூட்டமே சேர்த்துக்காது. ஓகே, பெண் சிங்கங்களுமே சேர்த்துக்காது. வேற கூட்டத்துலேருந்து பெண் வந்துச்சுன்னா, பெண்ணோ குட்டியோலாம் வந்துச்சுன்னா இடத்தெல்லாம் வளர்த்துட்டு இருக்காதுங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்னி படத்தில் மட்டும்தான் நடக்கும். ஆமாம், ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் தான் அந்த கூட்டமே ரொம்ப கம்மியாக இருக்குது. 300 சிங்கம் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதுகளுக்கும் இப்போ 2-3 சிங்கங்கள் தான் இருக்குது பெண் சிங்கங்கள். வேற ஒரு பெண் சிங்கம் வருதுன்னா சேர்த்துக்கும். அதுகளுக்கும் அறிவு இருக்குது. ஸோ எப்போ சேர்த்துக்கணும் எப்போ சேர்த்துக்க கூடாதுன்னா அதுக்கு தெரியுது. அதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு மாறும். அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் அதே போல இண்டிவிஜுவல் அனிமல்ஸுக்கும் கேரக்டர் இருக்கு. ஒரு சிங்கத்துக்கும் வேற மாதிரி வேறுபாடுகள் இருக்கு, குணங்கள் இருக்கு, குணாதிசயங்கள் இருக்கு. ஸோ அதனால அதோட இந்த சிங்கங்களோட டாக்குமெண்ட்ரியில இந்த ஸ்கார்னு உண்மையான ஸ்கார் ஒருத்தர் இருந்தாப்ல. இந்த படத்துல வர ஸ்கார் கிடையாது, ஃபேமஸ் லைன் ஸ்கார். அதோட பிரதர்ஸோட சேர்ந்து அது எப்படி லைஃப் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹிஸ்டரியை பார்க்குற மாதிரி இன்ஸ்பைரிங் டாக்குமெண்ட்ரி. எனக்கு பாருங்கிற அந்த சிங்கம் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ரொம்ப வருஷம் 13 வருஷமா என்னமோன்னு சொல்லுவாங்க சக்சஸ்ஃபுல்லா ரூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அது இன்னொன்று என்னன்னா, இந்த ஆண் சிங்கங்களுடைய இறுதி காலகட்டம் இருக்குல்ல, கொடூரமான ஒரு அரசன். இதெல்லாம் வச்சுதான் ஒரு அரசனோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஒரு வீழ்ச்சி அடைந்த அரசனுடைய வாழ்ந்து கேட்டவன் அந்த லைஃப் ஸ்டைல் சிங்கங்கள் அப்படியே ஃபாலோ பண்றதுனால
அந்த ஒரு அதை வந்து காட்டுக்கு ராஜா அப்படிங்கிறாங்க. ஒரு ஆண் சிங்கம் வந்து தன்னோட கூட்டம்லாம் முடிஞ்சு அந்த ஸ்காரே வந்து தன்னோட அவ்வளோ வருஷம் ஆண்டு இருக்கும், அத்தனை குட்டிகள், பல குட்டிகள் அதோட வாரிசுகள் தான் இருக்கும், பல ப்ரைடு அதனால உருவாயிருக்கும். ஆனால் அதுவே அந்த கூட்டத்திலேருந்து வேற ஒரு சிங்கத்தால் விரட்டப்பட்டு தனிமையில் பட்னி கடந்து வேட்டையாட முடியல வயசான காலத்தில், வேற எதுவும் வேட்டையாட கொடுக்குறதுக்கு இருக்காது. அப்புறம் அடிபட்டு அது உடம்பு முடியாமல் நடக்க முடியாமல் அப்படியே விழுந்து அப்புறம் கடைசியாக அந்த ஒரு கிரவுல் பண்ணி அந்த ஒரு கிரவுல் தான் சாவும், அதோட அந்த சத்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேச்சர் இஸ் க்ரூவல். ஸோ இதுதான் அதோட இயற்கை. சிங்கங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். அதனால தான் அது அரசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணுற பாரு. உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு, பேசவே இல்லை. ஸோ அவ்வளோ பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் கிளைக்கதைகள் மாதிரி. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். தொடர்ந்து இது மாதிரி என்னோட சேனலில் நீங்கள் பேசுகிறப்போ லைட் டாபிக்ஸ்லாம் எடுக்கணும்னு நினைப்பேன். அது மூலியமாக நிறைய ஜென்ரல் நாலேஜ் போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.